ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ ஆரம்பிக்க போது நம்ம கேமு இன்றைக்கி சூப்பரான கேம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளாட போகிறோம்னா டிரைவிங் கற்றுக்கிற மாதிரி ஒரு கேம், கார் கேமு. சரி, இதை கொஞ்சம் வச்சுக்கலாம். இதாங்க ஆக்சிலேட்ரு. இந்த ஆக்சிலேட்ரு மிதிச்சா வண்டி போகும். இப்போ நான் லெஃப்ட்டு கட் பண்ணுறேன். ஒரு எதிர்பாராத விதமாக முதல் தடவை ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது. அடுத்த தடவை இப்போது மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், போய்கிட்டே இருக்கோம். இப்போ ரைட் சைட் நம்ம வளையணும். இப்படி வளைச்சிங்க பார்த்தீங்களா, பாராட்டெலாம் செய்கிறாங்க, குட்டுன்னு. அடுத்து இப்போ நம்ம லெஃப்ட் கட் பண்ணணும். எப்படி வளைச்சேன் பார்த்தீங்களா, அதாங்க நான். எவ்வளோ திறமையான டிரைவர் தெரியுமா. ஆர்டிஓ ஆஃபீஸை தவிர மீதி எல்லா இடத்துலையும் எனக்கு லைசன்ஸ் இருக்குது. அங்கே தான் ஓட்ட தெரியாது. கேம்லலாம் நாம் தான் இங்கே பெரிய ஆள். சொல்லி வாயமெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. மற்ற ரம்மி அப்படின்னு கூப்பிடும்போது ஏன் ரம்மி சர்க்கிள் சிறந்தது? இருங்க ஒரு நிமிஷம், இது விளம்பரம் வேறு வருது. இதெல்லாம் தள்ளிவிட லெஃப்ட்டு ரைட்டு மொத்தமாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்மூத்தாக கேமுக்குள்ளே போகலாம். அடுத்து பிரேக் இல்லாமல் வண்டி ஓட்டணும். பிரேக் ஒர்க் ஆகாது இதில். போட்டு ஆக்சிலேட்டரை ஃபாஸ்ட்டாக கொடுப்பான், அழுத்து. இப்போ நம்ம அந்த லெஃப்ட் சைடு, ஐயோ வளைய மாட்டேங்குது. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம விளாட மாட்டோமா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. போட்டோம் ரைட்டு நேராக போட்டோம். வண்டி எடுத்தாலே ஊரில் ஒரு ஆள் இருக்க மாட்டானுங்க. ஓகே, லெஃப்ட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கடைசியில் ஆக்சிடெண்ட்டாகவே ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்பிக்கையை விட மாட்டான் இந்த தானாபதி. நேராக போகும். எப்படி பார்த்தீங்களா, இப்போ இந்த வாட்டி கரெக்டாக நான் டேர்னிங் அடிச்சிட்டேன். இனிமேல் நம்மளை யாரும் தடுக்கவே முடியாதுங்க. அர்ஜுனர் வெல்லு, அர்ஜுனர் சொல்லு, இமயத்தை வெல்லு, எனக்கு ஒரு எல்லை கிடையாது. பார்த்தீங்களா, நான் வேறு மாதிரி டிரைவருங்க. போச்சு, இப்போ அவுட் ஆகும். பிரேக் வேறு கிடையாது, அவுட் ஆகிட்டான். மறுபடியும் விளையாடுங்களா. இந்த வாட்டி நம்ம ப்ராப்பராக இண்டிகேட்டர் போட்டுட்டு ப்ராப்பராக திருப்போம். பார்த்தீங்களா, அப்போ தான் கிரேட் டேன் கொடுக்குறானுங்க. போட்டோம் பார்த்தீங்களா. ஒன்று கண்ட்ரோல்லாம் ஈஸிங்க. லெஃப்ட்டு ரைட்டுன்னு வளைச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொன்று இதில் பிரேக் தான் கிடையாது, அவ்வளோதாங்க. இதெல்லாம் திருப்புறதெல்லாம் ஈஸி மேட்டருங்க. அப்படி திருப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி இந்த மேட்ச் நம்ம வின்னிங், சதம் அடித்து விடலாம். அந்த சேவ் கலர் வண்டி போயிட்டுருக்கான், அதுக்குள்ளே திருப்பி ஏன்னா இந்த வண்டியில் பிரேக் கூட கிடையாது. அடுத்து லெஃப்ட் வளையணும். திருப்பு. அவ்வளோதாங்க, நாங்கள் ஜெயிக்க போகிறோம். வெற்றி கொடி கட்டு, வாழ்க்கை வெற்றி முடிக்கட்டு. படையப்பா, நமக்கு 42 காயின் கொடுத்துருக்காங்க. ஓகே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண. இந்த வாட்டி நம்ம ஸ்கிட்டு போடணும். எடுத்தோடனே நமக்கு அவுட்டு. மறுபடியும் விளையாடுவோம். பார்த்தீங்கள, அதுதான் நம்ம டிரைவிங். பார்த்தீங்கல்ல, மொதல் வாட்டி இல்லாட்டி ரெண்டாவது வாட்டி நம்ம தான். ஒரு வாட்டி அவுட் ஆகிட்டோம்னா அதே தப்பை மறுபடியும் செஞ்சு கற்றுக்கணும். போட்டு கருப்பு கலர் வண்டி நவர்றா. வெள்ளை கலருக்காரன் வேகமாக நல்ல பணக்காரங்களாம் இருக்கு பண்ணுவோம் இந்த சிட்டியில்.
சரி நான் தாங்க முந்திரி கட்டதனவோ முந்த பார்த்துட்டேன். இந்த வேலைவை வாங்கடா. இப்போ பாருங்கள், நம்ம திருப்புறதை மட்டும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். வளைவு வந்து அங்கே போய் திருப்பினா தானே பெருமை. 60 மீட்டரில் அடுத்த டேர்னிங் வருது. இவன் வேறு சீக்கிரம் போக மாட்டான். இந்த கேம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் அதை விளையாட முடியலைங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி திருப்பினேன்னு. அவ்வளோதான், விளையாட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனாலும் மண்ணை கவி விட்டேன். இருந்தாலும் முயற்சியை விடுறதுக்கு நான் தயாராக இல்லை. ரைட்டு, இப்படி நமக்கு பேர் தாங்க முக்கியம். அவனும் நமக்கு குட்டான் பெர்ஃபெக்டான் அதுதான் கொடுத்துட்டே இருப்பாங்க. மாட்டில் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இப்போ தான் அவுட் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். அவுட். ஏட்டாமல் நமக்கு ஃபைன் போட்டுக்கிட்டே இருக்குது. எத்தனை வாட்டி தான் திட்டு வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இதோட போதுங்க. வீடியோ ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன்.